மகர ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வர வியாபார லாபம் அதிகரிக்கும். நீங்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை மாத பிற்பகுதியில் வருவதற்கு மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம நாள். அதுக்கப்புறம் மார்ச் 29லேருந்து மார்ச் 31 வரைக்கும் மற்றொரு சந்திராஷ்டம நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க விஷயத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். குரு வந்தால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல அட்வைஸ் கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே சுற்றி இருக்கிறவங்க அட்வைஸாக இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 1980s தமிழ்நாட்டில் பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்தது. அப்போ பிசி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் கவர்னர் இருந்தார். அவருக்கு 3 பேர் அட்வைஸராக இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி அந்த பீரியட் ரொம்ப நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. மார்ச் 11 தாண்டிடுச்சுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், உங்கள் கூட பிறந்தவங்க விஷயத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும்
அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் சற்று தலைகணத்தோடு செயல்பட்டாலும் அவர்களால் பாதிப்புகள் இருக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக தங்கைகள், உங்களுடைய தங்கைகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி உங்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்போ சரியாகும்னா உங்கள் மனைவி வந்து தான் சரி பண்ணுவாங்க. இல்லை மனைவி சொல் பேச்சு கேட்டால் நல்லது நடக்கும். அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பண வருமானத்துக்கு குறைவே இருக்காது. 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது. சுக்கிரன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த புதன் சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அறிவுபூர்வமான பேச்சுக்களை கொண்டு எதிரிகளை வென்று அதிர்ஷ்ட பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது லாட்ரி டிக்கெட் கிடைக்குங்க. லாட்ரி டிக்கெட் கிடைக்கும் இல்லை, விழும், பணம் விழும். ஸோ அதிர்ஷ்டத்தின் சங்கமம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மகர ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக கணவன் அல்லது மனைவி பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. இந்த மாதம் உங்கள் வீட்டில் கணவனோ மனைவியோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்டு நடங்க. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில் சில சுணக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையுடைய ஹெல்த் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்தில். இந்த மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஃபாரின் போகணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது அரசாங்க ரீதியாக சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ், அதாவது ஃபாரின் போகிறதுக்கான அந்த டாஃபெல் இந்த மாதிரி கேட் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வியாபாரத்தில் பெருத்த லாபம் இருக்குது. ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லிட்டு வியாபாரம் நல்லா இருக்கு, படிப்புலேயும் நல்லா இருப்பாங்க. ஆனால் மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறதுல தான் தடங்கள் வரும். வியாபார லாபம் அதிகரிக்கும். நீங்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை மாத பிற்பகுதியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 25ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அப்படியே அந்யோன்யம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சார் இத்தனை நாளாக பணம் பற்றாக்குறை இருக்கே, இப்போவாவது வருமா? இனிமேல் தாங்க வர ஆரம்பிக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் தாண்டவமாடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 2 தடவை வருது. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம நாள், அதுக்கப்புறம் மார்ச் 29லேருந்து மார்ச் 31 வரைக்கும் மற்றொரு சந்திராஷ்டம நாள். அதனால் இந்த மாதம் உங்களுடைய பேச்சு சுவாரஸ்யத்தில் நீங்கள் எதையாவது உளரப்போக அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்கள் மாமனார், உங்களுடைய மாமியார், உங்களுடைய மனைவியுடைய தாத்தா பாட்டி, இல்லை வயசானவங்க, ரோட்டில் கோயிலில் இருக்கிறவங்க, கோயிலில் போவாங்க, இல்லையா ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவையா, இந்த கைத்தடி வாங்கி கொடுக்கறது, கால் ப்ராஸ்தட்டிக் லிம்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், மன நிம்மதி ஏற்படும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம்.
அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.